ஆசிர்வதியுமே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆசிர்வதியுமே. ஆசிர்வதியுமே, ஆசிர்வதியுமே. சீயோனிலிருந்து என்னை ஆசிர்வதியுமே. ஆசிர்வதியுமே, ஆசிர்வதியுமே. சீயோனிலிருந்து என்னை ஆசிர்வதியுமே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆசிர்வதியுமே. ஆசிர்வதித்தவனே ஆசிர்வதித்திடும். மகா பெரிய அதிசயம் பேரை பெருமைப்படுத்திடும். என்னை ஆசிர்வதித்தவனே ஆசிர்வதித்திடும். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆசிர்வதியுமே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆசிர்வதியுமே. அப்பம் தண்ணீரை நீர் ஆசிர்வதியுமே. வியாதி நோயெல்லாம் நீங்கி போகவே அப்பம் தண்ணீரை நீர் ஆசிர்வதியுமே. 100 மடங்கு பலனை நான் கொடுக்க வேண்டும் தேவனே. 1000 மடங்கு அதிகமாக விருத்தி அடையவே 100 மடங்கு பலனை நான் கொடுக்க வேண்டும் தேவனே. 1000 மடங்கு அதிகமாக விருத்தி அடையவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆசிர்வதியுமே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆசிர்வதியுமே. ஆசிர்வதியுமே, ஆசிர்வதியுமே. சீயோனிலிருந்து என்னை ஆசிர்வதியுமே. ஆசிர்வதியுமே, ஆசிர்வதியுமே. சீயோனிலிருந்து என்னை ஆசிர்வதியுமே. ஆசிர்வதியுமே, ஆசிர்வதியுமே. சீயோனிலிருந்து என்னை ஆசிர்வதியுமே. சீயோனிலிருந்து என்னை ஆசிர்வதியுமே.
sure I will trust in you alone, higher than my sight, high above my life. I will trust in you alone, in you alone. Where you go, I'll go. Where you stay, I'll stay. When you move, I'll move. I will follow you. Who you love, I love. How you serve, I'll serve. If this is love I lose, I will follow you. Yeah, I will follow you. Yeah. Light into the world, light into my life. I will trust in you alone. You're the one I see, knowing I will find all I need in you alone, in you alone. Where you go, I'll go. Where you stay, I'll stay. When you move, I'll move. I will follow you. Who you love, I love. How you serve, I'll serve. If this is love I lose, I will follow you. Yeah, I will follow you. Yeah. In you there's life everlasting. In you there's freedom for my soul. In you there's joy, unending joy. In you there's life everlasting. In you there's freedom for my soul. In you there's joy, unending joy. I will follow. Where you go, I'll go. Where you stay, I'll stay. When you move, I'll move. I will follow you. Who you love, I love. How you serve, I'll serve. This is love I choose. I will follow you. Yeah, I will follow you. Yeah. கண்ணே தாலேலோ அருளின் மனம் வீசும் தருமலரே இமை மூடு. அருளின் மனம் வீசும் தருமலரே இமை மூடு. குளிரில் ஏழை குடிலில் துன்பம் மறந்து தூங்கிடு. அருளின் மனம் வீசும் நறுமலரே இமை மூடு. கண்ணே தாலேலோ கண்ணே தாலேலோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ.
இல்லாமல் கந்தை துணியை நாடி நீ இந்நிலம் வந்தாயோ. பொன்னும் மணியும் முன்னே நீயும் இன்ன மனம் இல்லாமல் கந்தை துணியை நாடி நீ இந்நிலம் வந்தாயோ. குளிரில் ஏழை குடிலில் உன் துன்பம் மறந்து தூங்கிடு. அருளின் மனம் வீசும் நறுமலரே இமை மூடு. கண்ணே தாலேலோ கண்ணே தாலேலோ. ஆரிரோ 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 ஆரிரோ. வான தூதர் சேனை இசை பாட வேண்டிடாமல் மெய்ப்பன் குழலின் ஓசை நீ கேட்கவே வந்தாயோ. வான தூதர் சேனை இசை பாட வேண்டிடாமல் மெய்ப்பன் குழலின் ஓசை நீ கேட்கவே வந்தாயோ. குளிரில் ஏழை குடிலில் உன் துன்பம் மறந்து தூங்கிடு. அருளின் மனம் வீசும் நறுமலரே இமை மூடு. கண்ணே தாலேலோ கண்ணே தாலேலோ. ஆரிரோ 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 ஆரிரோ. I don't expect you to shake her hand. She's waiting now for me in heaven's open door. And I can't feel at home in this world anymore. Oh Lord, you know I have no friend like you. If heaven's not my home, then Lord, what to do? The angels beckon me, heaven's open door, and I can't feel at home in this world anymore. Just surrender eternally. The saints of every hand are shouting victory. The songs of sweetness pray drift back from hands show, and I can't feel at home in this world anymore. Oh Lord, you know I have no friend like you. If heaven's not my home, then Lord, what to do? The angels beckon me, heaven's open door, and I can't feel at home in this world anymore.
பாத்திர ஸ்தோத்திரங்கள் பாடியே பணிவோமும் பாதத்தில் ஓ இயேசுவே துதிகளுக்கு பாத்திர ஸ்தோத்திரங்கள் பாடியே பணிவோமும் பாதத்தில் ஓ இயேசுவே கிருபையால் நடத்துவீரே என்றென்றுமே கிருபையால் நடத்துவீரே கிருபையால் நடத்துவீரே என்றென்றுமே கிருபையால் நடத்துவீரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் యేసయ్యా ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் యేసయ్యா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் యేసయ్యా హల్లెలూయా స్తోత్రం యేసయ్యా యేసయ్యా నీవే నా రక్షకుడవు యేసయ్యా నీవే నా సృష్టికర్తవు దయచేసి ఆదరించుమా ఓ యేసయ్యా దయచేసి ఆదరించుమా praise you and worship you, Almighty God. Praise you and worship you. Hallelujah, Amen. Oh, Yesaya, Amen. Hallelujah. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே நன்றி நன்றி ஐயா యేసయ్యా பல கோடி நன்மை செய்தீரே நன்றி நன்றி ஐயா యేసయ్యா பல கோடி நன்மை செய்தீரே தாழ்வில் என்னை நினைத்தீரே தயவாய் என்னை உயர்த்தினீரே உந்தன் நன்மை என்ன சொல்லுவே தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளங்கையில் வரைந்து வைத்து உந்தன் நன்மை எண்ணி பாடுவே தாயில் என்னை நினைத்தீரே தயவாய் என்னை உயர்த்தினீரே உந்தன் நன்மை என்ன சொல்லுவே தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளங்கையில் வரைந்து வைத்து உந்தன் நன்மை
சிறகால் மூடி மறைத்து உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. கால்கள் இடராமல் பாதுகாத்தி கண்மலை மேல் என்னை நிறுத்தி உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. கால்கள் இடராமல் பாதுகாத்து கண்மலை மேல் என்னை நிறுத்தி உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்து உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. பாவமெல்லாம் போக்கினீர், சாபமெல்லாம் நீக்கினீர், உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவை எனக்கு ஜீவன் தந்து உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. பாவமெல்லாம் போக்கினீர், சாபமெல்லாம் நீக்கினீர், உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி 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 நன்மை செய்தீரே.
என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவோ கர்த்தரும்மை போற்றிடுமே. பூமியில் காண்கின்ற யாவோ கர்த்தரும்மை போற்றிடுமே. அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவோ நாதா உம்மை போற்றிடுமே. நாட்டினில் வாழ்கின்ற யாவோ நாதா உம்மை போற்றிடுமே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நடு இரவு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து 253ஆம் பாமலை பாடுவோம். கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயினீர். நீரும் வாரும்
நின்ற வண்ணமாகவே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை சிறந்த மகிமை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்க ஒரே பேரான குமாரனாய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்தீர்க்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாய் பிதாவின் வாசல் வீட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாய் பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை கை கொள்ள எங்களிலே தேவியர்களும். பிரியமானவர்களே, நாம் இப்போது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். புத்த மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளின் பெரிதான கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவ நிமித்தம் முழுதத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனையில் கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் பின்வரும் பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று முடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவம் எல்லாவற்றையும் மன்னியும். முது பரிசுத்த எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தள்ளும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இன்னும் புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு செய்யத்தக்கதாக அவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திருமுறை அவருக்கும் அருள கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும். பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபை பலி. நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரில் சேர்ப்பாராக. திருமறை பாகத்தை வாசிக்க கேட்போம்.
இந்த நாளுக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல். The book of Genesis chapter 9 verses beginning from 8. பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடே பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியிலுள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார் என்பதே. தேவன் தாமே தம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இந்த ஆண்டு முழுவதும் உடைய கிருபையினாலே வழிநடத்தி வந்த நல்ல ஆண்டவரே, நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையாக மாற்றி என்னை கரம்பிடித்து வழிநடத்தி வந்தீர். கடந்த 12 மாதங்கள் நீ செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறடிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பது, எங்களுக்கு உதவி செய்வது, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதி உடையவர்கள் அல்ல என்று சொன்னாலும் உடைய கிருபை எங்களை தகுதிப்படுத்துவதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பழைய ஆண்டை ஆண்டோட சமூகத்திலே நிறைவேற்றவும் புதிய ஆண்டிலே பிரவேசிக்கவும் இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு தருணத்தை எனக்கு தந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடந்து எப்போதும் ஆண்டவருக்கு பிரீதியான பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை தாரும். இது பேசும் நாள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் கிறிஸ்து பிறப்பின் நாளை நாம் கொண்டாடினோம். கிறிஸ்து பிறப்பு என்று சொல்வது
ஒரு ரட்சிப்பின் நிகழ்ச்சியாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் இஸ் ஏ சொட்டீரியாலஜிக்கல் ஈவெண்ட், ஒரு ரட்சிப்பின் நிகழ்ச்சியாக இருக்கிறது. இயேசு வரவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு இல்லை. கிறிஸ்து பிறப்பு என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட காலம் அல்ல, அது நம்முடைய மன நிலைமையை குறிப்பிடுகின்றது. கிறிஸ்மஸ் இஸ் நாட் அ சீசன், பட் இட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்முடைய மனநிலைமையை குறிக்கின்றது. நாம் எப்படி கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம், பின்பற்றுகிறோம், சாட்சியாக வாழ்கிறோம் என்பதுதான் கிறிஸ்து பிறப்பின் முக்கியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் இஸ் எ ரெக்கன்சிலியேஷன் பிட்வீன் ஹெவன் அண்ட் எர்த். வானமும் பூமியும் ஒப்புரவாயிற்று. அதுதான் கிறிஸ்து பிறப்பின் உண்மையான ஒரு செய்தி. இன்னும் சொல்லப்போனால் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு, we are called to look beyond the manger. மாட்டுத் தொழுவத்தை காட்டிலும் இன்னும் சற்று தள்ளி, இன்னும் தள்ளி நாம் அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சரித்திர நிகழ்ச்சியாக மாத்திரம் பார்க்காமல் அந்த உண்மையை நாம் இன்னும் தள்ளி அதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். அதை தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சி என்ன? 29ஆம் தேதி இந்த உலகம் முழுவதும் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி என்று நாம் கொண்டாடினோம். ஃபேமிலி சண்டே என்று நாம் கொண்டாடினோம். அதன் அர்த்தம் என்ன? குடும்பமாக ஆண்டோட சமூகத்திலே ஒன்றித்து வாழ நம்மை நாம் அர்ப்பணித்தோம். மட்டுமல்லாமல் இந்த புதிய வருடத்துக்கு நம்மை நாம் ஆயத்தம் செய்கிறோம். ஆகவே இந்த ஒரு ஆயத்தத்தை கடந்த ஞாயிறு அன்றைக்கு நாம் செய்தோம். இந்த நேரத்திலே புது வருட பிறப்புக்கு சற்று முன்பாக நாம் தியானிக்கின்ற பொருள் சங்கீதம் 136 முதல் 12 வசனங்கள், அல்லது சங்கீதம் முழுவதுமே கூட நாம் கருப்பொருளாக கொள்ளலாம். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நான் அடிக்கடி உபயோகப்படுத்துகின்ற ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு குழந்தையினிடத்தில் ஒரு ஆப்பிள் கொடுத்தேன். அந்த குழந்தை பெற்றுக்கொண்டு உடனடியாக கடித்து சாப்பிட்டு விட்டது. இன்னொரு குழந்தையிடத்திலே நான் இன்னொரு ஆப்பிள் கொடுத்தேன். அந்த குழந்தை தேங்க்யூ அங்கிள் என்று சொல்லி அதன் பிறகு சாப்பிட்டு விட்டது. இதில் யார் சரி என்று சொன்னால் இரண்டாவது குழந்தை தான். ஏனென்றால் நன்றி சொல்லி அதன் பிறகு அதை பயன்படுத்துகின்றார். ஆகவே நாம் கடவுளுக்கு எல்லா காரியத்திலையும் நன்றி சொல்ல வேண்டும். அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் அதுதான். நம்மிடத்தில் வேறு எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய துதியின் சத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். 12 மாதங்கள் அற்புதமாக வழிநடத்தி வந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகவே தான் இந்த வழிபாட்டுக்கு முன்பாக சுமார் 1 மணி நேரமாக அவரை துதித்து கொண்டே இருக்கிறோம், பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் அவருக்கு இந்த ஆண்டின் நன்மைகளுக்காக நன்றி நன்றி என்று நாம் சொல்கிறோம். We thank God for God's words and God's works and God's ways. ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம், ஆண்டுடைய செயல்பாட்டுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம், அவருடைய நல்ல வழிகளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றவர்களாக இருந்து இந்த ஆண்டை நாம் பூரணப்படுத்தி புதிய ஆண்டிலே நாங்கள் பிரவேசித்து புதிய நன்மைகள், புதிய வாக்கு தத்தங்கள், புதிய கிருபைகளை ஆண்டோட சமூகத்தை பெற்றுக்கொள்ள நாம் இந்த நேரத்தில் திரளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு பக்தன் சொல்கிறார், மைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலஸ்கோபிக் தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்கிறார். மைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலஸ்கோபிக் தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்கிறார். மைக்ரோஸ்கோப் என்று சொன்னால் நுண்ணோக்கி அல்லது பூத கண்ணாடி. பார்க்க முடியாத ஒரு பொருளை அது பார்த்து நமக்கு பன்மடங்கு பெரியதாக்கி நமக்கு காட்டுகிறது. அதுதான் மைக்ரோஸ்கோப். டெலஸ்கோப் என்பது நம்ம கண்ணுக்கே தெரியாததை நம்ம அருகாமையிலே கொண்டு வந்து அதை நமக்கு காட்டுகின்றது. மைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலஸ்கோபிக் தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லுகிறார். மைக்ரோஸ்கோபிக் தேங்க்ஸ் கிவிங் என்று சொன்னால் நம்மிலே இணைந்திருக்கின்ற பாவங்கள், நம்மிலே காணப்படுகின்ற தீமையான காரியங்கள், இவைகள் எல்லாம்
ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு புலப்படவில்லை என்று சொன்னாலும், பிறருடைய கண்களுக்கு புலப்படவில்லை என்று சொன்னாலும், ஆண்டவர் அதை வெளியே கொண்டு வந்து அதை நமக்கு வெளிப்படுத்தி அதை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவர் கொடுக்கிறாராம். பார்க்க முடியாத நுண்ணோக்கியான சிறு சிறு பாவங்கள் உட்பட நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி அதையெல்லாம் அவர் நீக்குகின்றார். ஆகவே அத்தகைய நன்மைகளை செய்கின்றவர் நம்முடைய கடவுள். டெலஸ்கோபிக் என்று சொன்னால் தொலைநோக்கி காரியங்கள் எல்லாம் நாம் தொலைநோக்கியிலே நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் வானத்தில் இருக்கின்ற காணப்படாத கண்ணுக்கு புலப்படாத காரியங்கள் எல்லாம் அவர் வெளிப்படுத்துகின்றார் என்று சொல்லுகின்ற போது, அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு கடவுள் ஒருவேளை நாம் பார்க்கவில்லை என்று சொன்னாலும், ஆனால் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். மகத்துவமான முறையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது. அந்த மகத்துவத்துக்காக நாம் என்று சொல்வார். அருகாமையில் இருக்கிறார், ஆனால் காணவே முடியாது, அவரை தொட முடியாது, பார்க்க முடியாது என்று அடிக்கடி அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகவே எவ்வளோ தூரத்திலே இந்த உலகம் முழுவதும், இந்த படைப்பு முழுவதும் பரம்பியிருக்கின்ற அந்த கடவுள், அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்கின்ற போது, திருமறை வாயிலாக அறிந்து கொள்கின்ற போது, நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். இரண்டாவதாக, கிரைஸ்ட் சென்டர்ட் அண்ட் கிரைஸ்ட் கண்ட்ரோல்டு லைஃப், அதுதான் நன்றி செலுத்துதல் என்று சொல்கிறார். கிறிஸ்துவை மையமாக கொண்டு கிறிஸ்து நம்மை ஆளுவதற்கு அவரை நாம் ஒப்பு கொடுத்து அப்படி வாழ்கின்ற வாழ்க்கை, அதுதான் நன்றி செலுத்துதல். தேங்க்ஸ்கிவிங் மீன்ஸ் we are honoring God. அவரை நாம் மேன்மைப்படுத்துகிறோம், அவரை சார்ந்து வாழ்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கிறோம், அதுதான் நன்றி செலுத்துதல். ஆகவே கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கையும் கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்கின்ற வாழ்க்கையும் இணைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். மூன்றாவதாக அல்லது கடைசியாக, தேங்க்ஸ்கிவிங் ஃபார் காஸ்ட்லி கிரேஸ், நாட் ஃபார் சீப் கிரேஸ். நாம் உன்னதமான ஒரு கிருபைக்காக நன்றி சொல்ல வேண்டும். இந்த அற்பமான கிருபைக்காக நாம் நன்றி சொல்லக்கூடாது. சீப் கிரேஸ் என்று சொன்னால், ஒரு மனிதன் நான் என்ன தவறு என்றாலும் செய்வேன், ஆனால் கடவுள் மாத்திரம் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது தான் மிக ஒரு மட்டமான சீப் கிரேஸ் என்று சொல்லுவார். ஆனால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்வேன், தரமாக வாழ்வேன், சாட்சியாக வாழ்வேன், கர்த்தர் என்னை எப்போதும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாழ்கின்ற வாழ்க்கை தான் காஸ்ட்லி கிரேஸ். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை காஸ்ட்லி ஆர் சீப் என்பது நமக்கே தெரியும். ஆகவே இப்படி நாம் ஆண்டோர் கொடுக்கின்ற அந்த உன்னதமான கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டிலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம், சொல்ல முடியாதது. நான் அடிக்கடி சொல்வேன், நாம் ஒரு நோட்புக்கிலே நாம் எழுதி கொண்டே வரலாம். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி கொண்டே வரலாம். அந்த நோட்புக்கே பத்தாது, இன்னும் அநேக காரியங்களை மறந்திருப்போம். அத்தனை காரியங்களையும் இணைத்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த ஆண்டை ஆண்டோட சமூகத்திலே நிறைவு செய்ய அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய பயணம் என்பது a transfiguring journey, ஒரு மாற்றம் தருகின்ற ஒரு பயணமாக நம்முடைய வாழ்வு ஆண்டோட சமூகத்தை அமைந்திருக்க வேண்டும். கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார், அதை தான் நாம் செய்ய வேண்டும். கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார், அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இத்தகைய ஒரு பயணம் நம்முடைய வாழ்விலே மிகவும் அவசியம். ஆகவே இந்த ஆண்டின் நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி, இந்த புதிய ஆண்டிலே புதிய வாக்குத்தத்தத்தோடு புதிய உடன்படிக்கையோடு இந்த புதிய ஆண்டை நாம் ஆரம்பித்து ஆண்டவருக்கென்று சாட்சிகளாக ஜீவிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெப நிலைமையிலே இந்த புதிய ஆண்டிலே நாம் ஆண்டோட சமூகத்திலே பிரவேசிக்க நாம் ஆண்டோட சமூகத்திலே என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம்.